நண்பர்களே வணக்கம். இன்று நாம் பேசப்போவது ஒரு உலக அதிர்ச்சி செய்தி பற்றி. வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார். இது நடந்தது 2026 ஜனவரி 3ஆம் தேதி. அமெரிக்க இராணுவம் நேரடியாக தலையிட்டு மடூரோவையும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் பிடித்தது. இந்த சம்பவம் உலக அரசியலை தலைகீழாக ஆக்கியுள்ளது. என்ன நடந்தது? ஏன் நடந்தது? மறைந்திருக்கும் உண்மைகள் என்ன? இன்று அத்தனையும் விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். கதை பகுதி. நிக்கோலஸ் மடூரோ 2013ஆம் ஆண்டு வெனிசுவேலா அதிபரானார். அவர் ஹியூகோ சாவேஸின் வாரிசு. ஆனால் அவரது ஆட்சி பல சர்ச்சைகளில் சிக்கியது. தேர்தல் மோசடி, பொருளாதார நெருக்கடி, மனித உரிமை மீறல்கள் எல்லாம் குவிந்தன. 2020இல் அமெரிக்கா மடூரோ மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு வைத்தது. $50 மில்லியன் பரிசும் அறிவித்தது. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு அழுத்தம் அதிகரித்தது. அமெரிக்கா வெனிசுவேலா அருகே இராணுவத்தை குவித்தது. ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை திடீர் தாக்குதல் தொடங்கியது. அமெரிக்க விமானங்கள் வெனிசுவேலாவின் ரேடார் அமைப்புகளையும் மின்சார கிரிட்டையும் தாக்கின. சிறப்பு படைகள் மடூரோவின் அரண்மனையை சுற்றி வளைத்தன. மடூரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அமெரிக்க கப்பலான USS ஐவோ ஜிமாவில் ஏற்றப்பட்டு நியூயார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் கூறினார், அமெரிக்கா இனி வெனிசுவேலாவை நிர்வகிக்கும். வெனிசுவேலா மக்களில் சிலர் கொண்டாடினர். ஆனால் உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்தன. வெளிப்படையான காரணங்கள், அமெரிக்கா சொல்லும் காரணங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, போதைப்பொருள் கடத்தல். மடூரோ கார்டல் தி லாஸ் சோல்ஸ் என்ற கும்பலின் தலைவர் என்று குற்றச்சாட்டு. கோகைன் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். இரண்டாவது, பயங்கரவாதம். போதைப்பொருள் பணத்தால் ஹெஸ்பொல்லா போன்ற குழுக்களுக்கு உதவியதாக கூறுகிறார்கள். மூன்றாவது, தேர்தல் மோசடி. 2018, 2024, 2025 தேர்தல்களில் மோசடி செய்து சட்டவிரோதமாக ஆட்சியில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். நான்காவது, ஆயுத குற்றங்கள். இயந்திர துப்பாக்கிகளும் அழிவு ஆயுதங்களும் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு. இந்த வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் நடக்கிறது. மறைக்கப்பட்ட காரணங்களானால் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மைகள் வேறு. முதலாவது, எண்ணெய். வெனிசுவேலாவில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் அதை கட்டுப்படுத்த விரும்புகின்றன. மடூரோ ஆட்சியில் எண்ணெய் தேசியமயமாக்கப்பட்டது. இரண்டாவது, அரசியல் போட்டி. மடூரோ ரஷ்யா, சீனா, ஈரான் நண்பர். அமெரிக்கா இந்த நாடுகளின் செல்வாக்கை குறைக்க விரும்புகிறது. மூன்றாவது, கும்பல்களும் இடம்பெயர்வும். மடூரோ சிறைகளை காலி செய்து குற்றவாளிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. நான்காவது, சிலர் சொல்லும் இரகசிய கோட்பாடு. வெனிசுவேலாவில் உருவான வோட்டிங் மென்பொருள் அமெரிக்க தேர்தல்களில் மோசடிக்கு உதவியதாக சந்தேகம். இது எல்லாம் வெறும் போதைப்பொருள் பிரச்சனை அல்ல, பெரிய ஜியோபாலிட்டிக்ஸ் விளையாட்டு. எப்படி சாத்தியமானது? இவ்வளவு பெரிய ஆபரேஷன் எப்படி சாத்தியமானது? அமெரிக்காவின் இராணுவ வலிமை உலகிலேயே முதலிடம். சிறப்பு படைகள், உளவுத்துறை எல்லாம் இணைந்து செயல்பட்டன. வெனிசுவேலா இராணுவத்தில் சிலர் அமெரிக்காவுக்கு உதவியிருக்கலாம். $50 மில்லியன் பரிசு காரணமாக. போதைப்பொருள் குற்றச்சாட்டு அமெரிக்க சட்டப்படி இராணுவ தலையீட்டுக்கு வழி செய்தது. முடிவு பகுதி. இந்த கைது உலக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. ரஷ்யா, சீனா, ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. வெனிசுவேலாவின் எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியவில்லை. இது சரியான நடவடிக்கையா அல்லது இறையாண்மை மீறலா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.